ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக ஹோட்டலில் தான் அதிகமாக மசால் தோசை சாப்பிட்ருப்போம். அது வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன கேரட் ஒன்று துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-6 முந்திரி 2ஆக உடைச்சி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்ததா முந்திரி போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததா இஞ்சி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. அது கூடவே நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அது கூடவே துருவி வச்சிருக்கிற கேரட் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நம்ம பொட்டேட்டோவில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தோசை ஊற்றலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்குங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டுடலாம். இப்போ தோசை 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ தோசைக்கு நடுவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டோம்னா தோசை நல்லா வாசமாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசையை மடிச்சிடலாம். இப்போ டேஸ்டியான மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.